இந்திய பங்குச்சந்தையில் கடும் சரிவு ஏற்பட்டுள்ளது. சென்செக்ஸ் 1340 புள்ளிகள் வீழ்ச்சி கண்டுள்ளது. இந்திய பங்குச்சந்தைகளிலிருந்து அந்நிய முதலீடுகள் தொடர்ந்து வெளியேறுகின்றன. இந்நிலையில் சென்செக்ஸ் 1340 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்துள்ளது. முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 8 லட்சம் கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு, ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி எதிரொலியாக பங்குச்சந்தையில் சரிவு காணப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தையிலிருந்து அந்நிய முதலீடுகள் தொடர்ந்து வெளியேறி வருகின்றன. இதன் காரணமாக இந்திய பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 1340 புள்ளிகளும், நிப்டி 395 புள்ளிகளும் வீழ்ச்சி கண்டுள்ளது. முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 8 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கச்சா எண்ணெய் விலை உயர்வு, ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியின் எதிரொலியாக பங்குச்சந்தையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக விவரங்களை வழங்குவதற்காக வணிக பிரிவு செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். ரியாஸ், என்ன நடந்தது, என்ன விவரம்? திலகவதி, அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையில் போர் தொடங்கியதை தொடர்ந்து கடந்த 10 நாட்களாகவே இந்திய பங்குச்சந்தையில் கடும் சரிவு காணப்பட்டு வருகிறது. இன்றைய ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் 8 லட்சம் கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சரிவுக்கு 3 காரணங்கள் மிக முக்கியமாக கூறப்படுகிறது. முதலாவது, தற்போதைய போர் சூழலால் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டிருக்கிறது. இதனால் மிகப்பெரிய அளவில் அதில் விலையேற்றம் நடந்திருக்கிறது. இந்தியா அதனுடைய கச்சா எண்ணெய் தேவையில் 88% இறக்குமதியை சார்ந்திருக்கிறது. இந்த சூழல்ல இந்திய பங்கு மதிப்பு பெரும் சரிவுக்கு உள்ளாயிருக்கிறது. இரண்டாவது, இந்திய ரூபாய் மதிப்பும் தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருப்பதால் அதனுடைய எதிரொலியாக பங்குச்சந்தையிலும் சரிவை பார்க்க முடிகிறது. குறிப்பாக ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி, கச்சா எண்ணெய் விலை உயர்வு, இதன் காரணமாக இந்திய பங்குச்சந்தையிலிருந்து அந்நிய முதலீட்டாளர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். அது தற்போதைய சூழல் மட்டுமல்ல, கடந்த 1 மாதமாகவே இந்திய பங்குச்சந்தையிலிருந்து அந்நிய முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வெளியேறுவதும் பங்கு மதிப்பு சரிவுக்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.